வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வேதவல்லி சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வேதவல்லிக்கும் கண்ணாடிக்கும் தொடர்பு அற்றுப்போய் எத்தனை வருடங்களாயிற்றோ அவளுக்கே தெரியாது. நினைவு தெரிந்த நாளிலிருந்து குங்குமத்தை நெற்றியில் எங்கே இட்டுக்கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். தலையை வாரிக்கொள்ளவும் கண்ணாடி தேவையில்லை. சுத்தமான தேங்காய் எண்ணெயை கையில் எடுப்பாள், கூந்தலில் தேய்ப்பாள், கொம்பு சீப்பால் அகலமில்லாத நெற்றியின் எல்லையில் இருந்து பின்னோக்கி 2 இழு இழுப்பாள். அப்புறம் ஒரு பின்னலோ அல்லது ஒரு முடிச்சோ, அவ்வளவுதான். நேர் வகிடு, கோணல் வகிடு இதெல்லாம் அவளுக்கு தெரியாது. அன்றைக்கு அவள் வழக்கப்படி கபாலீஸ்வரர் கோவிலில் கற்பகாம்பாளுக்கு அபிஷேகம் செய்த குங்குமத்தை இட்டுக்கொண்டு நெற்றியின் ஓரத்தில் அங்கங்கே மின்னின எண்ணெய் பொட்டுகளுடன் வந்து நின்றபோது அவளை பெற்ற குஞ்சம்மாவுக்கு அழுவதா ஆத்திரப்படுவதா என்று புரியவில்லை. பெண்ணையே ஒரு தடவை பார்த்தாள். தன்னை கொண்டுதான் வேதவல்லியும் இருக்கிறாள் என்ற உண்மை முகத்தில் அடித்தாற் போல எழுந்தாலும் அந்த உண்மையின் அசுர சுரூபத்தை 1000 மடங்கு அதிகமாக்கி காட்டுகிறாள் அவள் என்ற நினைப்பு உண்டாயிற்று. இந்த நினைப்பே அழுகையை அடக்கி ஆத்திரத்தை கிளப்பியது. ஏண்டி தலையை இப்படியா வாரிக்கிறது? எல்லாம் போதும்மா. உனக்கு போதும்டி, ஆனா மத்தவா கண்ணுக்கு போதாது. அந்த மத்தவாங்கிறது யாரு? வழியில போறவங்களும் பஸ்ல இருக்கிறவங்களும் தானே. ஏண்டி வாதம் பண்ற இப்படி? நெத்தியில எண்ணெய் வழியிறது. நீ கார்த்தால தேய்ச்சுண்ட மஞ்சள் இன்னும் கன்னத்திலேயே இருக்கு. என்னைக்கும் இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கும் இருக்க. மணி 9:30 ஆயிடுத்தோ. சாதம் போடுறதானா போடு, இல்லாட்டா ராத்திரி சாப்பிட்டுக்கிறேன். ஏண்டி என் வயிற்றுச்சில கிளப்புற? உன் வயசுக்கும் பருவத்துக்கும் ஏத்தபடியா இருக்க கூடாதாடி? உன் வயசுல மத்தவங்க எப்படி இருக்கிறா நீயும் தான் பாக்குறையே, காலேஜ்லயும் அக்கம் பக்கத்திலையும். என் வயசு என்னன்னு நீ நினைக்கிறம்மா? 17 18? 27 முடிஞ்ச 28. இந்த வயசுல என்ன மாதிரி யார் இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு கோகிலா ஒருத்தி தான். ஆனா அவ யாரையோ லவ் பண்ணா. அவன் இவளை 7 தடவை சினிமாவுக்கும் 9 தடவை பீச்சுக்கும் அழைச்சிட்டு போய் அம்மா அப்பா காட்டின பொண்ணுக்கு தாலியை கட்டினா. கோகிலா தன் வாழ்க்கையே ஒரு சோக காவியம்னு பெருமை அடிச்சு சொன்னா. அவனோடு பார்த்த சினிமா பெயர்களை எல்லாம் சொல்றா. வேதா, நான் மகா பாவம் பண்ணி உன்னை பெத்து விட்டேன்டி, மகா பாவம் பண்ணி. குஞ்சம்மாவுக்கு இப்போது அழுகை பொங்கி கொண்டு வந்து நெஞ்சில் தங்கி அடைத்தது. சும்மா பேத்தாதம்மா. 5ஆம் கிளாஸ்ல இருந்து MSc வரைக்கும் ஸ்காலர்ஷிப்லயே படிச்ச, எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினேன். இப்போ உன் கையில 500 ரூபாய மாசா மாசம் என்ற. அப்பளமிட்ட கைதானே உன்னோட கை, சில்லறை மட்டும்தானே நீ எண்ணி பார்த்திருக்க. சும்மாரு. இப்படி என் வாயை அடக்கிறதே உன் வழக்கம் ஆயிடுத்துடி. பகவான் உனக்கு அழகு கொடுக்கலதான். ஆனா உன் கோரத்தை நீயே இப்படி அதிகமாக்கிக்கிறதுல யாருக்கு என்னடி லாபம்? இந்த காலத்துக்கு ஏத்தபடி நல்ல ஷிஃபான்லேயோ ஜார்ஜெட்லேயோ 4 புடவை எடுத்துக்கப்படாது. எத்தனை பேர் எத்தனை விதமா சோழியும் ரவிக்கையும் போட்டுக்கொள்றா. நீ போட்டுக்கப்படாது. நன்னா நேர் வகிடா எடுத்து அக்கறையா வாரி கொண்ட போட்டுக்க கூடாது. நீ கருப்புதா, ஆனா கருப்பின் இருட்டையே காட்டிப்பானேன். ஸ்னோவும் பவுடரும் போட்டுண்டா என்ன? தான் பாதி ஆடை பாதி. வேதவல்லி கலகலவென்று சிரித்தாள். கோகிலா இதையெல்லாம் பண்ணிட்டுதாம்மா அந்த ஆளோட சினிமாவுக்கும் பீச்சுக்கும் போனா. ஆனா அதுக்காக என்னையும் அப்படி இருன்னு நீ சொல்றதா நான் நினைக்கலைன்னு உனக்கு தெரியும். எனக்கு கோடம்பாக்கமும் சின்னாளப்பட்டியும் போதும். ஏதோ தெருவுல 4 பேர் என் மேல கல்லை எடுத்து அடிக்காமல் இருக்கவும், போலீஸ்காரன் பிடிச்சு கீழ்பாக்கத்துக்கு அனுப்பாமல் இருக்கவும் உடம்ப சுத்தி 12 முழம் கட்டிக்கிறேன். எனக்கு டைம் ஆறது. சாதம் போடு. என் தலை எழுத்து. தலையில் ஓங்கி அடித்து கொண்டே குஞ்சம்மா முன் செல்ல வேதவல்லி பின்னால் சென்றாள். சாதம் பரிமாறுகையில், ஏண்டி இன்னைக்கு நடக்கிற இன்டர்வியூல ஜெயமானா என்ன கொடுப்பாங்க என்று கேட்டாள். ஜெயம் ஆகாதுமா. ஏண்டி அபசகுனமா பேசுற?
3 பேரை அமெரிக்காவுக்கு அனுப்புவாங்க. அங்க எல்லா செலவும் அவங்களோட பொறுப்பு. இங்க வாங்குற சம்பளத்தை இங்க என் பேங்க்ல கட்டிடுவாங்க. நீதான் எம்எஸ்சி ஆச்சே. அதனால் என்ன? ரூபாய்க்கு 7 எம்எஸ்சின்னு ஆயிரக்கணக்கா இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புற போது கொஞ்சம் பர்சனாலிட்டியும் பார்ப்பாங்க. அப்படின்னா? கோலம், அழகு, கவர்ச்சி, நேர்த்தியான நடையுடை, பாவனை இதையெல்லாம் கூட அளந்து பார்ப்பாங்க. இதுல நான் மெட்ரிகுலேஷன் கூட இல்லையே. குஞ்சம்மா பதில் பேசவில்லை. தன்னைத்தானே சபித்து கொண்டாள். எதற்கு? இப்படி ஒரு பெண்ணை வயிறு கிழிய பெற்றதற்கா, அல்லது தானே ஏன் பிறந்தோம் என்றா அவளுக்கே தெரியவில்லை. அன்று நடந்த பேட்டிக்கு மொத்தம் 5 பேர் வந்திருந்தார்கள். அவர்களில் மாலினியும் வேதவல்லியும் தான் பெண்கள். மாலினியை ஏற்கனவே தெரியும் வேதவல்லிக்கு. ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜின் பெண். ரசாயனத்தில் எம்எஸ்சி, ஐரோப்பிய சங்கீதத்தில் எல்லையை எட்டி பார்த்தவள். நல்ல சிகப்பு நிறம், வாளிப்பான உடற்கட்டு, சின்னஞ்சிறு இடையின் அழகை காட்டும் உடல் அமைப்பு, கையில்லாத சோழி தோளின் அழகை எடுத்து காட்டியது. அவள் மார்பகத்தை பற்றி கவலையே படாதது போல இருந்தாள். புடவை தலைப்பு பாதி நேரம் தோளில் நிற்காமல் வழிய அதை மாலினி கையிலே அள்ளி பிடித்து கொண்டிருந்தாள். வருவோரும் போவோரும் மாலினியின் முன்புறத்தை தான் பார்த்து கொண்டு போனார்கள். வேதவல்லி சிரித்தாள். எதை நினைத்து அவள் சிரிக்கிறாள் என்று அறிய ஒரு ஆவல் உந்தவே. வாட் இஸ் இட் வேதவல்லி என்று கேட்டாள் மாலினி. ஒண்ணுமில்ல. எதை நினைச்சு சிரிச்ச? இப்போ உள்ள போயிருக்கானே அவன் 3வது ஆள் தானே? ஆமா, அடுத்தது நான். எதை நினைச்சு சிரிச்ச? திடீர்னு எனக்கு மகாபாரதத்துல ஒரு கட்டம் ஞாபகத்துக்கு வந்தது. வரவா போறவா எல்லாரும் உன்னையே விழுங்குற மாதிரி பார்க்கறா. ப்ரூட்ஸுக்கு அந்த வெறிய ப்ரூட்டனத்தை கிளப்பி விடுறவ நீதானே? அன்னைக்கு துச்சாதனன் புடவை தலைப்பை பிடிச்சு இழுத்த போது சபையில் இருக்கிற நல்ல மனுஷா யாரும் திரௌபதியின் மார்பை பார்க்கல. ஆனா இப்போ புடவை தலைப்பை இழுக்க துச்சாதனனே தேவையில்லை, நாங்களே இருக்கிறோம்னு சொல்ற அளவுக்கு நம்ம நாகரீகம் வளர்ந்துடுத்தோ. மாலினிக்கு ஆத்திரம் வந்தது. ஆனால் வேதவல்லியுடன் பேசி ஜெயிக்க முடியாது என்று அவள் அறிவாள். இருந்தாலும் பேசாமல் இருக்க முடியவில்லை. இதை கண்டு நீ ஏன் பொறும்புற? கண்டிப்பா யாரும் உன்னையோ உன் முன்புறத்தையோ விழுங்குற மாதிரி பார்க்க மாட்டாங்க. அதனால உன்னோட எரிச்சலும் வெறுப்பும் உன்னுள்ள அதிகமா வளர்ந்திருக்கு. யூ ஆர் அ சினிக். வேதவல்லி சிரித்தாள். ஆல்ரைட் மாலினி, அந்த 3ஆம் ஆள் வந்தாச்சு. நீ போ இப்போ. ஐ விஷ் யூ தி பெஸ்ட் ஆஃப் லக். புடவை தலைப்பை சரி செய்து கொண்டு போ. மாலினி 10வது நிமிடம் வியர்க்க விறுவிறுக்க திரும்பினாள். ஆனால் வேதவல்லியை கண்டதும் உதடுகள் புன்னகையை சிந்தின. எப்படி? சீக்கிரம் சொல்லு. ரொம்ப நன்னா பதில் சொல்லியிருக்க வேதவல்லி. ரசாயனம் பத்தி அதிகம் கேட்கல. என்னோட நல்ல வேலை. வெரி குட் என்ற வேதவல்லி அறையினுள் சென்றாள். ஒரு வினாடியில் தன் முன் இருப்பவர்களை பார்த்தாள். ஒரு பெரிய அரை வட்ட மேஜை, 4 பேர்கள், நடுவில் 2 அமெரிக்கர்கள், 2 கோடிகளிலும் 2 இந்தியர்கள். குட் மார்னிங் ஜென்டில்மேன், ஐ எம் வேதவல்லி. உள்ளே நுழைந்ததும் அவள் நிமிர்ந்து பார்த்து பேசிய பேச்சு அவர்களையும் நிமிர வைத்தது. நடுவில் உட்கார்ந்திருந்தவர், வெரி குட் மார்னிங் மிஸ் வேதவல்லி, ப்ளீஸ் டேக் யுவர் சீட் என்றார். தேங்க்யூ சார், ஐ ஆம் நவ் ரெடி ஃபார் யுவர் கொஸ்டியன்ஸ். ஒரு அமெரிக்கர் வலது பக்கத்தில் இருந்த இந்தியரை பார்த்தார். இந்த கோடியில் இருந்த இந்தியர் வேதவல்லியை பார்த்துவிட்டு அருகே இருந்த அமெரிக்கரை பார்த்தார். நடுவில் இருந்தவர் சேர்மன். புன்முறுவலுடன், உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க என்று ஆரம்பித்தார். என்ன பத்தியா? சொன்னா உங்களுக்கு அலுத்து போகும். அதை ஒரு நாவலாகவும் சொல்லலாம், சிறுகதை மாதிரியும். பரவாயில்ல, ஆரம்பிங்க. உங்களுடைய நேரத்தை நான் வீணாக்க விரும்பல. நான் ஒரு சாதாரண இந்திய பெண், வயசு 28. இந்த வயசுல குறைஞ்சது 4 குழந்தைகளாவது நான் பெற்று தள்ளி இருக்க வேண்டும். இந்த தேசம் பண்ணின புண்ணியம் எனக்கு கல்யாணமாகவில்லை. 4 பேர்களில் ஒருவர் மட்டும் சிரித்தார். இதில் சிரிப்புக்கு ஒன்றுமில்லை. எல்லா பெண்களையும் போல எனக்கு குறைந்த அளவு அழகும் கவர்ச்சியும் இருந்து என் அம்மா கிட்ட கொஞ்சம் பணமும் இருந்திருந்தால் எனக்கும் கல்யாணமாக இருக்கும்.
உங்கள் தகப்பனார் என்று கேட்டார் சேர்மன். அவர் ஒரு சமையற்காரர். ஒரு ஹோட்டலில் 40 ரூபாய்க்கு இடுப்பில் துண்டை கட்டி இட்லி பானையை ஏற்றி இறக்கிக் கொண்டிருந்தார். ஒரு நாள், அப்போ எனக்கு வயசு 10. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட். இதில் என் தகப்பனார் சிக்கி இறந்து போனார். "வி ஆர் சாரி" என்றார் ஒருவர். இன்னொருவர், "ஹோட்டல் சொந்தக்காரர் ஏதாவது ஈடு தொகை கொடுத்தாரா?" என்று கேட்டார். "இல்லை, சம்பளம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கார்னு அந்த மாச சம்பளமே கொடுக்கலை. என் அம்மா எதையோ வித்து காரியங்களை முடிச்சாள்." "வேறு யார் உங்களுக்கு உதவியாக இருந்தார்கள்?" "உலகத்தில் ஏழைகள் தங்களுக்குள் அடித்துக் கொள்வார்களே தவிர உதவி செய்து கொள்ள மாட்டார்கள். அவர்களை ஒன்று சேர்க்க இருப்பது ஏழ்மை ஒன்றுதான். ஆனால் அது கட்ட முடியாத ஒரு கயிறு. எனக்கு உதவியாக என் அம்மா இருந்தாள். இப்போது அவளுக்கு உதவியாக நான் இருக்கிறேன். அவளும் சமையல் வேலை செய்தாள். அப்பளமும் முறுக்கும் செய்து விற்றாள். நான் பள்ளிக்கூடத்தில் படித்தேன்." சலனமில்லாத முகத்துடன் உணர்ச்சியற்ற குரலில் ஸ்பஷ்டமாக அவள் பேசிய பேச்சில் அறையே ஒரு திடீர் நிசப்தத்தில் உறங்கியது. இந்த அசாதாரண சூழ்நிலைக்கு பழக்கப்படாத ஒருவர், "நீங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையாக தேறியிருக்கிறீர்கள்" என்றார். "அது என்னுடைய திறமையை காட்டுகிறது என்று சொல்ல முடியாது. சர்க்கார் கொடுத்த மானியத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும். பெற்றவள் துன்பப்படாமல் விடை பெற்று கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணங்களில் படித்தேன். எனக்கு அழகும் கவர்ச்சியும் இல்லாததும் ஒரு விதத்தில் நல்லதாக போயிற்று. இவைதான் ஆசை காற்றாடியின் நூல்." "இப்போதுதான் நல்ல வேலையில் இருக்கிறீர்களே, கல்யாணம் செய்து கொள்ளலாம் இல்லையா?" என்று கேட்டார் இடது பக்கத்தில் இருந்த இந்தியர். "செய்து கொள்ளலாம். ஆனால் என்னை பாருங்கள். குள்ளம், பருத்த உடம்பு, குறுகிய நெற்றி, கவர்ச்சி இல்லாத முகம். யார் முன் வருவார்கள்? என்னை யாரும் கல்யாணமே பண்ணிக்கொள்ள முன் வரமாட்டார்கள் என்ற எண்ணமே என்னுடைய 14வது வயதிலேயே என் மனசில் நிலைத்து போய்விட்டது. வெளி அழகு அழியக்கூடியது. உள் அழகுதான் மனித நிம்மதிக்கும் இன்பத்திற்கும் தேவை என்று நினைக்கக்கூடியவர்களில் ஒருவர் உங்களுடைய நிலையை கண்டு முன்வந்தால் என்று கேட்டார் ஒருவர். "வந்தால் அது என்னுடைய அதிர்ஷ்டம். ஆனால் அப்படி லட்சத்தில் ஒருவர் வந்தால் அவர் என் மீது பரிதாபப்பட்டுதான் முன்வர வேண்டும், என்னை விரும்பி அல்ல." "உங்களை ஒருவர் உண்மையாகவே நேசித்தால்?" என்று கேட்டார் இன்னொருவர். "நான் அவர் மீது பரிதாபப்படுவேன். கல்யாணம் செய்து கொண்டு அவருடைய வாழ்க்கையை பாழாக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அவர் சமூகத்தின் கண் முன் என்னுடன் கை கோர்த்து நடக்க முடியாது. பிறருடைய கருத்துக்களுக்கும் விமர்சனங்களுக்குமே செவி சாய்த்து வாழ பழகிவிட்ட நம்மால் இனிமேல் எப்படி சுய இச்சையில் ஆத்ம திருப்தியுடன் நடக்க முடியும்?" மீண்டும் நிசப்தம். சேர்மன் நிசப்தத்தை கலைத்தார். "மிஸ் வேதவல்லி, நாங்கள் உங்களிடம் இப்போது எவ்வளவோ தெரிந்து கொண்டு விட்டோம். இட் இஸ் ரியலி எ பிளஷர் டு ஹியர் யூ. உங்களை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் அமெரிக்காவுக்கு போனால் உங்கள் நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்வீர்கள் அல்லவா?" "மாட்டேன். அதற்கு அவசியம் இருப்பதாக தோன்றவில்லை. அமெரிக்க சமூகமும் இந்த நாட்டு சமூகம் மாதிரித்தான். ஒரு சாதாரண அமெரிக்கன் சாதாரண இந்தியனைப் போலத்தான். அவனுக்கும் குடும்பம், வேலை, உள்ளம் என்று இருக்கிறது. வாழ்க்கையின் சுக துக்கங்கள் இருக்கின்றன. நாட்டுக்கு நாடு சீதோஷ்ணம் மாறலாம். ஆனால் மனித ராசியின் குணம் ஒன்றுதான். தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவர்கள்தான் அதை மறைக்க நடை உடைகளை மாற்றி வேஷம் போடுவார்கள். அமெரிக்கா போனாலும் நான் ஒரு இந்திய பெண்ணாகவே, இங்கே நீங்கள் பார்க்கிற வேதவல்லியாகவே இருப்பேன்." "ஐ லைக் யுவர் ரிப்ளை, மிஸ் வேதவல்லி" என்ற சேர்மன் மற்றவர்களை பார்த்தார். யாரும் கேள்வி கேட்க முன் வராமற் போகவே, "தேங்க்யூ மிஸ் வேதவல்லி" என்றார். "தேங்க்யூ ஜென்டில்மேன்" என்று சொல்லிக்கொண்டே வேதவல்லி எழுந்து வெளியே வந்தாள். மாலினி அவளுக்காக காத்து கொண்டிருந்தாள். "என்னடி, எப்ப போன, இப்பத்தான் வர்ற? 40 நிமிஷமா?" என்றாள் மாலினி. "நான் டயத்தை பார்க்கல." "என்ன கேட்டாங்க?" "அவங்க ஒண்ணுமே கேட்கல. நான் தான் பேசினேன்." "என்ன?" "என்னோட சுயசரிதம்." மறுநாள் காலை 9 மணி இருக்கும். திடீரென்று ஒரு பிரம்மாண்டமான கார் வாசலில் வந்து நின்றது. வேதவல்லி ஜன்னல் வழியாக பார்த்தாள். ஒருவேளை மாலினிதான் வருகிறாளோ?
காரிலிருந்து இறங்கியவரை பார்த்ததும் அவள் அயர்ந்து போனாள். முந்தின நாள் பேட்டியில் வலப்புற கோடியில் உட்கார்ந்து ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்த இந்தியர் அவர் எதற்கு இப்போது வருகிறார்? கதவை திறந்த வேதவல்லி, குட் மார்னிங் சார், உள்ளே வாருங்கள் என்றாள். கூடத்தில் அவர் உட்கார்ந்தார். காஃபி கொண்டு வருகிறேன். நோ தேங்க்ஸ் என்ற அவர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றார். என்னையும் செலக்ட் பண்ணிவிட்டார்களா என்று கேட்டாள் வேதவல்லி. அவர், சேர்மனை நீங்கள் வெகுவாக கவர்ந்து விட்டீர்கள். ஆனால் அவர் உங்கள் வாழ்க்கையையும் பேச்சையும் கேட்டு மயங்கினார். நான் உங்கள் உள்ளத்தை கண்டு மயங்கினேன் என்றார். டெம்பரரி மயக்கம் என்று சிரித்தாள் வேதவல்லி. வருகிற டிசம்பரில் நீங்கள் புறப்படும்படியாக இருக்கும். இன்னும் 3 மாசம் இருக்கிறது. அதற்கு முன்னால் லட்சத்தில் ஒருவன் வந்தால் அவன் வாழ்க்கை பாழாகிவிடும் என்ற பரிவு உணர்ச்சியில் அவனை ஒதுக்கிவிட மாட்டீர்கள் இல்லையா? அந்த துர்பாக்கியம் வராது. துர்பாகியம் வராது, அதிர்ஷ்டம் அவனுக்கு வரலாம் இல்லையா? எனக்கு புரியவில்லை. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கும் விமர்சனங்களுக்கும் நீங்கள் செவி சாய்ப்பதில்லை என்பது எனக்கு தெரியும். அதே போல இன்னொருவரும் இருந்து உங்களை விரும்பினால், தென் இட் இஸ் அ மிராக்கிள். ஒரு பெரிய அதிசயம்தான். உலகத்தின் அதிசயம் என்னவென்றால் அதிசயங்கள் நிகழ்வதுதான். நான் ஒரு அதிசயம், உலகத்தோடு ஒட்ட முடியாத ஒரு அபூர்வம்னு என்னை பற்றியே நினைத்து கொண்டிருந்தேன். ஆனா என்னை விட நீங்கள் பெரிய அதிசயமாயிருக்கிறீர்கள். வேதவல்லி பேசவில்லை. நான் கடந்த 10 வருடங்களாக அமெரிக்காவில் ஒரு பேராசிரியராக இருக்கிறேன். இந்த பேட்டி சம்பந்தமாக வந்திருக்கிறேன். இன்னும் 20 நாளில் திரும்பி விடுவேன். அதற்கு முன்னால் அவர் இழுத்தார். அவர் தொடர்ந்தார். என் மீது நீங்கள் பரிதாபப்படாதீர்கள். ஏனென்றால் அதன் சுமை மனதுக்கு வேதனையைத்தான் தரும். பிறருடைய அன்பையோ அல்லது வெறுப்பையோதான் ஒருவரால் தாங்கிக் கொள்ள முடியும். இரக்கத்தையும் பரிவையும் தாங்க முடியாது. மகான்களால் மட்டும்தான் வெறுப்புக்கு எதிராக அன்பை காட்ட முடியும். சாதாரண மனிதர்கள் அன்புக்குத்தான் அன்பை அளிப்பார்கள் என்றாள் வேதவல்லி. இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் சாதாரண பெண்ணாகவே இருந்து விடுங்கள். வேதவல்லி புன்முறுவலித்தாள். உங்கள் பெயரையே நான் தெரிந்து கொள்ளவில்லை இன்னும். வேதராமன் என்ற அவர். பெயர் பொருத்தம் நன்றாக இருக்கு இல்லையா? சிரித்த அவள், அம்மாவை அனுப்புகிறேன் பதில் சொல்ல என்று உள்ளே போனாள். போனவள் கேமரா அறைக்கு சென்றாள். கண்ணாடியை எடுத்தாள். முகத்தை பார்த்தாள். திடீரென்று தன் முகத்திலும் அழகும் கவர்ச்சியும் பிறந்து விட்டதாக அவளுக்கு தோன்றியது. அடுத்த கணம் மா என்று அழைத்து கொண்டே அவள் சமையல் அறையை நோக்கி நடந்தாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.